பண்டிகை காலம் வந்தாலே நம்ம மனசுக்கு ஃபஸ்ட்டு தோன்ற ஸ்வீட்ஸ் இந்த குலோப் ஜாமுன் தான். சாப்பிட்றதுக்குமே ஸ்வீட்டாக ஜூஸியாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு செஞ்செல்லாம் வாங்க. குலோப் ஜாமுனுக்கான ரெடிமி எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா பிணைஞ்சிடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து படையக்கூடாது, விரிசல் வந்துடும். கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டா பிடிஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அந்த ஊறுற கேப்பில் சுகர் சிரப் செஞ்சிடலாம். 2 கப் சர்க்கரை, 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நறுமணத்துக்கும் சுவைக்கும் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சா போதும், கம்பி பதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அரை மணி நேரம் நல்லா ஊறினக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். விரிசல் இல்லாமல் குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பு மீடியமில் தான் இருக்கணும். 5-6 உருண்டை எடுத்து போட்டு அதை நல்லா கிளறி விட்டு பொன்னிறமாக நல்லா முருகலாக எடுத்துருங்க. சுகர் சிரப் லைட் சூடு இருக்கும்போது இந்த குலோப் ஜாமுன் உள்ள இருக்க ஒரு 3லேருந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சா போதும். செம்ம டேஸ்ட்டாக ஜூஸியாக குலோப் ஜாமுன் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி குடும்பத்தோட ஸ்வீட்டாக சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.